வெள்ளரிக்காய் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி பார்ப்போம் வாங்க. நாம் அன்றாடம் சாப்பிடும் உணவுகளில் காய்கறிகள் இடம்பெறுகின்றன. இதில் பெரும்பாலான காய்கறிகள் சமைத்து சாப்பிடக்கூடியதாகவும் சில வகையான காய்கறிகள் பச்சையாகவே சாப்பிடக்கூடியதாகவும் உள்ளன. பச்சையாகவே சாப்பிடக்கூடிய காய்தான் வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் சாப்பிடுவதால் கிடைக்கும் ஊட்டச்சத்துகள் மற்றும் நன்மைகளைப் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். வெள்ளரிக்காயில் அதிக அளவு நீர்ச்சத்து உள்ளது. வெள்ளரிக்காயை அறுத்து கால் பகுதி, அரைப்பகுதி என சாப்பிடாமல் முழு வெள்ளரிக்காயை சாப்பிட வேண்டும். அவற்றை அறுத்து சாப்பிடுவதால் நார்ச்சத்தின் அளவும் சில வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அளவும் குறைந்துவிடும். நம் உடலின் செயல்பாட்டிற்கு நீர் முக்கியமானது. வெள்ளரிக்காயில் 90% நீர்ச்சத்து இருப்பதால் உடல் வறட்சியை போக்கும். மேலும் உடல் ஏற்பட்டுள்ள வெப்பத்தை குறைக்க நினைப்பவர்கள் வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். வெள்ளரிக்காய் உடல் சூட்டை தணிக்கும். வாயில் துர்நாற்றம் இருப்பவர்கள் வெள்ளரிக்காயை சாப்பிட்டு வந்தால் வாய் துர்நாற்றம் குறையும். வாயில் துர்நாற்றம் ஏற்படுவதற்கு வயிற்றுப்புண்ணும் ஒரு காரணமாக இருக்கும். வெள்ளரிக்காய் சாப்பிட்டால் வயிற்றுப்புண்ணை குணப்படுத்தும். இதில் உள்ள குளிர்ச்சித்தன்மை குடலுக்கு ஆறுதல் அளிக்கும். மேலும் ஈறுகளில் ஏற்படும் வலி, வீக்கம் போன்றவற்றை குறைக்கும். உடலில் நீர்ச்சத்து குறைவதால் தோலில் சுருக்கங்கள் ஏற்பட்டு வயதானவர்களைப் போல் தோற்றமளிக்கும். நீர்ச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்டால் தோல் ஆரோக்கியமாக இருக்கும். வெள்ளரிக்காயில் நீர்ச்சத்து அதிகம் இருப்பதால் சருமத்தில் ஈரப்பதம் தக்க வைக்கப்பட்டு தோலில் சுருக்கங்கள் ஏற்படாமல் தடுத்து இளமையான தோற்றத்தை கொடுக்கும். கண்களில் வெப்பம் அதிகமானால் கண்களில் இருக்கும் ஈரப்பதம் வறண்டுவிடும். வெள்ளரிக்காய் சாப்பிடுவதால் கண்களின் கருவிழிகளின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதோடு கண்களில் இருக்கும் ஈரப்பதம் வறண்டு விடாமல் பாதுகாக்கும். வெள்ளரி துண்டை கண்களின் மேல் 10 நிமிடங்கள் வைத்தால் கண்கள் குளிர்ச்சியடையும். வெள்ளரிக்காயில் வைரஸ், பாக்டீரியா மற்றும் இதர நுண்கிருமிகளை அழிக்கும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் இருப்பதால் தொற்று நோய்கள் ஏற்படாமல் நம்மை பாதுகாக்கும். தினமும் ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடுவது நல்லது. இப்போதெல்லாம் சர்க்கரை நோய் உள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்று ஆய்வுகளிலிருந்து அறிய முடிகிறது. இந்த வெள்ளரிக்காய் நமது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக்க நமக்கு உதவுகிறது. இதனால் இது அடிப்படையிலேயே நீரிழிவு மற்றும் அது தொடர்பான பல பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறது. எனவே நீரிழிவு நோயிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள தினமும் நமது உணவில் வெள்ளரிக்காயை சேர்த்துக் கொள்வது நன்று. வெள்ளரிக்காயில் உள்ள நார்ச்சத்து செரிமானம் சீராக நடப்பதற்கு உதவுகிறது. தினமும் வெள்ளரிக்காயை சாப்பிட்டால் மலச்சிக்கலில் இருந்து விடுபடலாம். உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் சாப்பிட வேண்டிய காய்களில் ஒன்று வெள்ளரிக்காய். ஏனெனில் வெள்ளரிக்காயில் நீர்ச்சத்து அதிகமாகவும் கலோரிகள் குறைவாகவும் உள்ளது. இதில் இருக்கும் சத்துகள் அடிக்கடி பசியெடுக்கும் உணர்வை கட்டுப்படுத்தி நீர் சுரப்பை அதிகப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல்.